நாம் இன்னைக்கு பீர்க்கங்காய் வச்சு சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1½ கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி கரைசல், 1 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வேக வச்சா பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.